ஒரு நல்ல ஒரு ஆப் கிரியேட் பண்ணேன். அந்த ஆப்பை வந்து ஆல்ஃபா கம்பெனி விட்டேன். அந்த ஆல்ஃபா கம்பெனி வந்து எனக்கு 35,000 தந்தாங்க. அந்த ஆப்பை விற்றுட்டாங்க. அந்த கம்பெனி வந்து ஈரோப்பில் இருக்குது. அடுத்தது வந்து நியோட்ரான் கம்பெனி. நியோட்ரான் கம்பெனியோட என்னோட இன்னொரு 2வது ஆப் விட்டேன். அவங்க வந்து 45,000 வந்து அமிச்சாங்க. அந்த 45,000 அமிச்சது இல்லாமல் அவங்க வந்து இன்னொரு அமேசான் கம்பெனிக்கு வந்து இப்போ என்ன பார்ட்னர் எடுத்துருக்காங்க. அமேசான் கம்பெனி இப்போ நேற்று கூட அவங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி தந்தேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அமேசான் கம்பெனியோட வந்து இப்போ பார்ட்னராக சொல்லியிருக்காங்க. பார்ட்னரானா மந்த்லி 2 lakhs வந்து எனக்கு இன்கம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு இந்த எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணவங்க என் டீச்சர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹெச்எம் எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களால தான் நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கேன். பொதுவாக மொபைல் போன்களை பயன்படுத்தும் சைலேஷ் வயது மாணவர்கள் கேம் விளையாடி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மொபைல் போன் மூலமாக சைலேஷ் 3 ஆப்களை டிசைன் செய்து வருமானம் ஈட்டி உள்ளான் என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம். இதில் 2 ஆப்கள் கேம்கள் தொடர்பான